பார்க்க போகிறோம்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி கிளச் ரிலீஸ் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் கியர் ஷிஃப்ட் பண்ணலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் ஒன்று தராங்க. நீங்கள் ஒரு பிகினராகவோ இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கும்போது ஒரு கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த காரோட ஹைட், பிரெத், ஸோ லென்த் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை வெளியில் போயிட்டு 360 டிகிரியில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க காரோட கால்குலேஷன் இவ்வளோ தான். இது ஒரு டிப் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த கட்டிங், டேர்னிங் அண்ட் தென் ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது தான் இது யூஸ் ஆகும். அண்ட் தென் டிப் 2 என்னென்னா காரோட வீல் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திருப்பதுக்கு யூஸ் ஆகும் இனிஷியலாக மூவ் பண்ணும்போது. ஸோ டிப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட சென்டராக இந்த ஸ்டேரிங் இருக்கா, நீங்கள் ஒரு டேப் மாதிரி இல்லைனா ஒரு மார்க்கை வச்சு மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைட் திருப்பினாலும் எது சென்டர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா மிரர். ஸோ ஃப்ரண்ட் மிரர்லேயும் நீங்கள் அதே மாதிரி சென்டராக ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து டேர்னிங்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் 4 என்னென்னா, ஸ்டேரிங்கை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை. இதே ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணவே பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் லாங் ரன்னுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் காரை டேர்ன் பண்ணும்போது இந்த நிறைய டிரைவிங் ஸ்கூலில் இப்படி டேர்ன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே பிகினராக இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணிங்க. இதே நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஆனோடனே ஜஸ்ட் சிங்கிள் ஹேண்ட்லேயே மூவ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நான் பாருங்களேன், நான் இங்கே மூவ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு சிங்கிள் ஹேண்டில் என்னால் பார்க்க முடியும். இதே நான் வந்து இதை இப்படி மூவ் பண்ணுறேன்னா வீல் எந்த டைரெக்ஷனுக்கு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியாது. பிகினருக்கு இது ஓகே, ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறீங்க. ஸோ இன்டர்மீடியட் ஓரளவு ஸ்பீடாக ஓட்டும் போது ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் கார் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, பைட்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். பைட்டிங் பாயிண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஒன் ஹேண்டில் தான் ஓட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நிறைய டிரைவிங் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதே மாதிரி பண்ணுன்னுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டேரிங்கை லூஸாக அப்படியே ஒரு ஃப்ரீயாக ஒன்று போட்டிங்களேன். ஸ்டேரிங்கும் அதே மாதிரி தான், கியர் ராடும் அதே மாதிரி தான், ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்டேரிங் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, கார் ஸ்ட்ரைட்டாக போகும்போது அந்த ரோடோட ஒரு கர்வ்னால லைட்டாக இந்த மாதிரி மூவ் ஆகும்போது லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கார் மூவ் பண்ணும்போது ரோடோட கர்வ் அண்ட் பெண்ட் வரும்போது லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக வீல் வந்து மூவ் ஆகும். ஸோ ரைட்டில் மூவ் ஆகும்போது சும்மா லெஃப்ட்டில் லைட்டாக இந்த மாதிரி பண்ணால் போதும். அதே மாதிரி ரைட்டில் மூவ் ஆகும்போது லெஃப்ட்டில் இந்த மாதிரி. சும்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டில் தான் கற்றுக்கினேன். நானும் டிரைவிங் ஸ்கூலில் போய் ப்ராப்பராக கற்றுக்கினா தான். ஸோ பாருங்கள், நான் டேர்ன் வருது, நான் அப்படியே திருப்புறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. திருப்பினோடனே அப்படியே நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்க. எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் உங்கள் பொசிஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ இங்கே ஒரு பள்ளம் மேடெலாம் இருக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோலையும். ஸோ ஃபஸ்ட் கியர் உங்களுக்கு மூவிங்க்கு மட்டும்தான். ஸோ ஸ்லோ பண்ணுறதுக்கும், ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்லோ பண்ணி ஒரு மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் செகண்ட் கியரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பள்ளம் மேடெலாம் இருக்குது, நான் காட்டுறேன். ஸ்டேரிங்கும் பார்த்துங்க, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைட் லெஃப்ட் சைட் போதா, நான் ரைட் சைடில் லைட்டாக டர்ன் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. அண்ட் தென் இப்போ கார் ரைட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைட் ஸ்லோ டர்ன். அதான் கார் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்க்கு நான் எதுவுமே பண்ணல, எந்த ஒரு இதுவும் இல்லாதனால நான் அப்படியே பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிரர் இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்கிள் போடும்போது ட்ரையாங்கிள் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தாங்க, நீங்கள் இந்த மிரர் பார்க்குறீங்களா, அண்ட் தென் அந்த வித்தின் அ செகண்ட் அந்த மிரரும் பார்க்கணும், இந்த மிரரும் பார்க்கணுங்க. இந்த 3 மிரரும் நீங்கள் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ரைட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து எப்படி நம்ம கார் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இது ஒரு 3 ஜங்ஷன் ரோட், ஓகேங்களா. ஸோ பின்னாடி வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஒரு ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் எப்போவுமே காரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாட்டி வைங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கிற மாதிரி நிற்க வச்சா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார், ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் ரொம்ப வெஹிக்கிள் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டில் போய் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரோடை பாருங்களேன், நான் ஃப்ரண்ட்டில் போய் அப்படியே ரிவர்ஸில் வந்து இந்த டேரெக்ஷனில் திரும்ப போகிறேன். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டேன்.
and then reverse gear, போட்டு கார் எனக்கு தேவையான அளவுக்கு நான் திருப்புறேன். ஸோ நீங்கள் ரைட் சைட் திரும்பும்போது இந்த மிரர் பார்த்துங்க, ரிவர்ஸ் எடுக்க முன்னாடி சென்டர் மிரர் ஒன்று பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த பைட்டிங் பாயிண்ட்லேயே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் தாங்க. நான் என்ன தான் கேமரா இருந்தாலும் நான் பின்னாடி பார்ப்பேங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் கியர் போட்டு காரை லைட்டாக ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் ஒரு கர்வ் பண்ணும்போது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்வில் எப்படி நீங்கள் கட் பண்ணலான்ட்டு. ஸோ இது ஒரு பாயிண்ட் வச்சுங்களேன். நீங்கள் அங்கே கர்வ் இங்கே கட் பண்ணோன்னா இந்த கர்வில் நீங்கள் இப்படியே போய் கட் பண்ணிங்கன்னா உங்கள் காரோட பேக் சைடு வந்து அடிப்படும். ஏன்னா நான் இது பிகினராக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ எங்களோட கார் அடிபட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலான்னா இந்த கர்வ் இருக்குன்னா இருங்க, இந்த இப்போ பாருங்கள், இந்த கர்வ் இருக்குன்னா கொஞ்சம் காரை நான் லெஃப்ட் சைடுனா ரைட் சைடில் லைட்டாக எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி டர்ன் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு பின்னாடியும் அடி வாங்காமல் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கையிலையும் காட்டுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படியே வராமல் கொஞ்சம் இப்படி ரைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம ஹில்ஸில் எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் அன்டில் தட். ஸோ டேக் கேர், பாய்.